ஏதாச்சும் ஒரு விஷயம், இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வண்டி அப்படின்னா நீங்கள் எந்த அப்ளிகேஷன் சொல்லுவீங்க? இந்த அப்ளிகேஷன் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது இன்றைக்கி வந்து மேன் பவர், விவசாயம், கட்டுமான பணி இல்லாமல் அதிக அளவில் பணியாளர்களை வச்சு செய்யக்கூடிய வேலை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா சுகாதாரத்துறை. ஓகே. சுகாதாரத்துறை அப்படிங்கிறப்போ நீங்கள் இன்றைக்கி வந்து ஸ்வச் பாரத் மிஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்றைக்கி லான்ச் பண்ணி பல வருஷம் ஆச்சு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டோரத்தில் கழிவுகள், முனிசிபாலிட்டி, அதாவது கவர்மெண்ட் சார்ந்ததும் சரி, தனியார் சார்ந்ததும் சரி, இந்த மாதிரி கழிவுகள் வந்து நிறையா எடுக்கிற சூழ்நிலைகள் இருக்குது. இன்றைக்கி அது எல்லாமே ஒரு பெரிய சேலஞ்ச். அதாவது ஒரு பெரிய எக்யூப்மெண்ட் போகுது அப்படின்னா ஒரு ரோட்டில் வந்து நம்ம வந்து ரோடே கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகும். ஸோ அந்த மாதிரி இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்குது. நம்ம வந்து இந்த மாதிரி பாப்கேட் S450 மிஷின் வந்து பெரிய பெரிய மாநகராட்சியில் நிறைய நம்ம கொடுத்துருக்கோம். இன்றைக்கி அதை வச்சு பயன்பட்டு இருக்காங்க. பட் இன்னும் வந்து இந்த கிராமப்புறங்களில் எடுத்துட்டிங்கன்னா இந்த காங்கிரீட் ரோடு, ரொம்ப நேரோவான ஒரு குறுக்கு சந்துகள், இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இது அதாவது போக்குவரத்துக்கு எந்த இடையூறும் இல்லாமல் கழிவுகளை வந்து, ஏன்னா இன்றைக்கி வந்து மேன் பவர் அப்படிங்கிறப்ப பணியாளர்களை வச்சு அதை அகற்றணும் அப்படின்னா இதனால் சுகாதாரத்துறை, அதாவது ஹெல்த் ஹசார்ட்ஸ் நிறையா இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அதுக்கான வாய்ப்புகள் வந்து இன்னும் அதிகபட்சமாக இருக்குது.